நீங்க நல்லதைகளை செய்யும்படி கூறுவீர்கள், தவறுகளை விடும்படி கூறுவீர்கள். அந்த நல்லதை செய்வதற்குரிய சக்தி என்ன, அந்த தவறுகளை விடுவதற்குரிய அந்த ஆற்றல் என்ன, அது அநேகமாக சொல்லப்படுவதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அதைத்தான் கொடுத்தாங்க. குர்ஆனை கூட முதல்ல படிச்சு கொடுக்கல, குர்ஆனுடைய நாலேஜை கூட அவர்கள் ஆரம்பத்தில் பெருசா படிக்கல. புகாரி ஷரீஃபுடைய மிக தெளிவான ஹதீஸ் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில், அதாவது சின்ன சின்ன சூறாக்கள், ஃபீஹா திக்ருல் ஜன்னத்தி வன்னார், சுவர்க்கம் நரகம் சம்பந்தமான பிரஸ்தாபங்கள் உள்ள ஆயத்துகளும் சூறாக்களும் தான் இறங்கிக் கொண்டிருந்தன. அந்த வேளையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் லா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருந்தால், லகாலு லா நதஉ ஸினா, எங்களால் விபச்சாரத்தை விட முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். மதுவை அருந்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தால் எங்களால் உடனடியாக மதுவை விட முடியாது என்று சொல்லி இருப்பார்கள். இந்த மாதிரி 2-3 வகையான பாவங்களை பற்றி அந்த ரிவாயத்தில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைக்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் அல்லாஹ் அது சம்பந்தமாகத்தான் இறக்கினான். அல்லாஹுடைய வல்லமைகள், உள்ளமைகள், குதிரத்துகள், சக்திகள், கடந்த காலங்களில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிகள், அல்லாஹுவை மறுத்தவர்களை அல்லாஹ் எப்படி எல்லாம் தண்டித்தான், எப்படி எல்லாம் கண்டித்தான், எந்தெந்த வகையான முறையிலே அவர்களை அழித்தான் என்ற பல நூற்றுக்கணக்கான வரலாறுகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்புக்கு தோதுவதான் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கிக் கொண்டிருக்கிறான். அதனால தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படிப்பதற்கு முன்னால நாங்கள் ஈமானை படித்தோம்.